பாஜக ஒரு 44 ஷரத்துகளை கொண்டு வருகிறது என்பதற்காக எல்லாத்தையும் நம்ம எதிர்க்கிறோம். இவ்வளவு பெரிய சொத்துக்களை கொண்ட வக்ஃப் வாரியத்துடைய ஆவணங்களை பார்த்தால் 1/3 சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றன. RSS ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவாளர் இருந்தால் எப்படி நிர்வாகம் நடத்த முடியும்? சில அம்சங்களை வரவேற்கத்தக்கது, சில அம்சங்கள் எதிர்க்கத்தக்கது, சில அம்சங்கள் திருத்தங்களுக்கு உட்பட்டவை. சபரிமலை தேவஸ்தானம் இருக்கு. இந்து மதத்திலே இருக்கக்கூடிய நாத்திகரையோ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்களையோ நியமித்தால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இறைப்பணிக்காக தானம் செய்யப்பட்டவை. அவருடைய சேவைகள் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. பல இந்து சமுதாயத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் வக்ஃப் வாரியத்துடைய இடத்தை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் லீஸுக்கு பெற்று கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தலைமை பீடத்தில் 2 பேர் முஸ்லீம் அல்லாதவர் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இது திட்டமிட்ட சதி. வணக்கம் சார். வாழ்த்துக்கள் தொடர். இப்போ பார்த்தீங்கன்னா வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் என்னத்தை உணர்த்தது, அதில் கடைப்பிடிக்க வேண்டிய அணுகுமுறைகள், சாதக பாதகங்கள், இதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். இந்தியாவில் இராணுவத்துக்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக சொத்துக்களை கொண்டது வக்ஃப் வாரியம். 8,72,292 சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்தில் இருக்கின்றன. 9,40,000 ஏக்கர் நிலம் இதில் இருக்கிறது. முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த செல்வந்தர்கள், இறைபணியில் ஈடுபட விரும்புபவர்கள், அப்போது ஆட்சி செய்த மன்னர்கள் என்று பலரும் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் தானமாக கொடுத்த சொத்துக்கள் தான் வக்ஃப் வாரியத்தால் நிர்வாகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சொத்துக்களை வழங்கியதில் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்து சமுதாயம் உட்பட பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மன்னர்களும் இருக்கிறார்கள், செல்வந்தர்களும் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கீழக்கரை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஏர்வாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சேது மன்னர் நிறைய சொத்துக்களை தந்திருக்கிறார். திருச்சி பகுதியை எடுத்துக்கொண்டால் ராணி மங்கம்மாள் நிறைய சொத்துக்களை வக்ஃப் வாரியத்துக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர்கள், சரபோஜி மன்னர்கள், இவரெல்லாம் இந்த சொத்துக்களை முஸ்லீம்களுக்கு வக்ஃப் வாரியத்தின் கீழ் நிர்வாகம் செய்வதற்கு தந்திருக்கிறார்கள். ஏன் பிற சமுதாயங்களை சேர்ந்தவர்களெல்லாம் இப்படி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று மத நல்லிணக்கம், அடுத்து அவர்கள் ஆட்சி செய்த பகுதியில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய மேம்பாடு, மூன்றாவதாக அந்த காலத்தில் இருந்த முஸ்லீம் மத மார்க்க அறிஞர்கள், ஆன்மீக தலைவர்கள், அந்த இந்து சமுதாய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு, இந்து சமுதாய மன்னர்களுடைய வாரிசுகளுக்கு உடல்நலம் கூட்டியிருந்த நேரத்தில் இவர்கள் செய்த சிறப்பு பிரார்த்தனைகள் அவருடைய நோயை குணப்படுத்தியதன் விளைவாக அந்த நன்றியுணர்வோடு நிறைய இடங்களை தானமாக கொடுத்ததும் நடந்திருக்கிறது. இவையெல்லாம் வரலாறு. இப்படிப்பட்ட சொத்துக்களை ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியங்கள் நிர்வாகம் செய்கின்றன. இவற்றையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்காக 1954ஆம் ஆண்டு அன்றைய ஒன்றிய அரசு வக்ஃப் சட்டத்தை இயற்றியது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியங்களை ஒருங்கிணைத்து கண்காணிப்பதற்காக 1964 மத்திய வக்ஃப் கவுன்சில் உருவாக்கப்பட்டது. இந்த சட்டங்களில் இந்த சொத்துக்களை பராமரிப்பதில் சில நெறிமுறைகளை ஏற்படுத்துவதற்காக 1995ஆம் ஆண்டு வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக 2013 வக்ஃப் சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த சட்டமும் நிர்வாக ரீதியாக உள்ள விஷயங்களில் மாற்றத்துக்கு உட்பட்டவை தான். நாம் பாஜக ஒரு 44 ஷரத்துகளை கொண்டு வருகிறது என்பதற்காக எல்லாத்தையும் நம்ம எதிர்க்கலை. அதில் உள்ள சர்ச்சைக்குரியவற்றை எதிர்க்கின்றோம். எல்லா சொத்துக்களையும் ஆவணப்படுத்தணும், கணினிமயப்படுத்தணும்னு சொல்கிறாங்க, அதை நம்ம வரவேற்கிறோம். சொத்துக்களுடைய வருவாயை உயர்த்தணும்னு சொல்கிறாங்க, அதையும் நம்ம வரவேற்கிறோம். அதை நம்ம வலியுறுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு பெரிய சொத்துக்களை கொண்ட வக்ஃப் வாரியத்துடைய ஆவணங்களை பார்த்தால் 1/3 சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றன. திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடையிலான அந்த நெடுஞ்சாலை நம்ம பார்க்குறோம், இருபுறமும் அதிகமான வக்ஃப் சொத்துக்கள், ஆவணங்கள் முறைப்படுத்தப்படவில்லை. உதாரணத்துக்கு அது மட்டுமின்றி நிறைய சொத்துக்கள் குறைந்த வாடகையில், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சதுரடி ₹1 வாடகைக்கு கொடுத்துருப்பாங்க. இன்று வரை அதே ₹1 தான்.
உதாரணத்துக்கு சென்னை அண்ணா சாலையில் இந்த BMW ஷோரூம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வக்பு இடத்துல தான் இயங்குது. தர வாடகை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 இன்றும் அதே தான். ஆனால் அவங்க 4 மாடி கட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா சாலையில் ஒரு 4 மாடி ஒரு ஃப்ளோருக்கு வந்து குறைந்தபட்சம் 2 லட்ச ரூபா வாடகை வசூலிக்கிறாங்களா இல்லையா? 4 மாடியில் வந்து அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குறது வக்பு வாரியத்துக்கு இவ்வளவு தான். இந்த நிலையில் தான் வக்பு வாரியம் வந்து இவ்வளவு பெரிய சொத்துக்களை கொண்டும் அரசாங்கத்திலே மானியம் பெறக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த நிலையில் வக்பு சீர்திருத்த சட்டங்கள் வந்து சரியா தவறான்னு சொன்னோம்னா சில அம்சங்களை வரவேற்கத்தக்கவை, சில அம்சங்கள் எதிர்க்கத்தக்கவை, சில அம்சங்கள் திருத்தங்களுக்கு உட்பட்டவைன்னு சொல்கிறோம். எதிர்க்கக்கூடியது எதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம் சமூகத்துடைய இந்த வக்பு வாரியத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்தில் 2 பேர் முஸ்லீம் அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை நம்ம கடுமையை எதிர்க்கிறோம். இப்போ சீக்கியருடைய பொற்கோயில் இருக்குது பஞ்சாபில், அதில் போய் ஒரு இந்து சகோதரரையோ ஒரு முஸ்லீம் சகோதரரையோ ஒரு கிறிஸ்தவரையோ போட்டால் சீக்கிய மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? திருப்பதி தேவஸ்தானம் இருக்குது, நம்ம சபரிமலை தேவஸ்தானம் இருக்குது. அதில் வந்து பிற மதத்தினரை விடுங்க, இந்து மதத்திலே இருக்கக்கூடிய நாத்திகரையோ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்களையோ நியமித்தால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அது நியாயமும் இல்லை. அப்படி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது முஸ்லீம்களுடைய நிர்வாகவியல் சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், தர்காக்கள் இவற்றை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு நியமிப்பது உள்நோக்கம். நாளைக்கு RSS ஆதரவாளர்கள் ஒன்று போடுவாங்க, RSSகாரே கொண்டு வந்து போடுவாங்க. யாரால் எதிர்க்க முடியும்? அப்போ நிர்வாக சீர்குலையுமா இல்லையா? இதைத்தான் நம்ம வந்து கடுமையாக நம்ம வந்து எதிர்க்கிறோம். அதை வந்து நீங்கள் நல்லிணக்க அடிப்படையில் எடுத்துக்கலாமே. இல்லை, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். நான் என்ன சொல்கிறேன்னா, வக்பு வாரியத்துடைய முதன்மை நிர்வாகம் தலைமை பீடம் இருக்குல்லவா, அதில் முஸ்லீம்கள் மட்டும்தான் நம்ம இருக்கணும்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து பொற்கோயில் விஷயம், திருப்பதி தேவஸ்தானம், சபரிமலை தேவஸ்தானத்தில் நம்ம ஏன் சுட்டி காட்டணும்னு சொன்னோம்னா, தலைமை பீடத்தில் அவர்கள் தான் இருக்கணும், அப்போ தான் முறையாக நிர்வாகம் செய்ய முடியும். அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் வக்புடைய கீழ்மட்டத்தில் வந்து தமிழ்நாடு உட்பட எல்லா இடத்துலையுமே இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் எல்லாருமே இருக்கிறாங்க, அதிகாரிகளாக இருக்காங்க. வக்பு வாரியத்தில் வழக்கறிஞர்களாக கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் இருக்கிறாங்க. தலைமை பொறுப்பில் தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இன்னொரு விஷயம், வக்பு வாரியத்துடைய சொத்துக்கள் இறைப்பணிக்காக தானம் செய்யப்பட்டவை, அவருடைய சேவைகள் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் எல்லாருமே அனுபவிக்கிறாங்க. இது இப்போ ஆச்சரியமான செய்திகளாக உங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு மதுரையில் வந்து வக்பு வாரியத்தின் சார்பில் கலைக்கல்லூரி நடத்தப்படுது. அதில் 50% அதிகமாக வந்து இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் இவங்க தான் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் தானே அந்த சேவை இருக்குது. அதே போன்று வக்பு சொத்துக்களில் நிறைய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாதல்ல, நீங்கள்லாம் 2.5 கலந்து பழகக்கூடிய பின்னணியிலேருந்து வந்திருக்கீங்க. பல பள்ளிவாசல்களுக்கு முன்பாக வருமானத்துக்காக கடைகள் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் சென்னையிலையும் பாருங்கள், சென்னைக்கு வெளியிலையும் பாருங்கள், அந்த வருவாயில் தான் அந்த பள்ளிவாசல் நிர்வாகங்கள் நடைபெறுது. அந்த கட்டடங்கள் பெரும்பாலும் வக்பு சொத்துக்களை தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டடங்களில் ஒரு 50 கடை இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள், ஒரு 25 கடை இந்துக்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ தலித்தோட தான் வச்சுருப்பாங்க. அப்போது முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை, எல்லாரும் தானே சேர்ந்து செய்கிறாங்க. தலைமை நிர்வாகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் சொல்லி வலியுறுத்துறாங்க. இதில் என்ன தவறு இருக்க முடியும்? அது நம்முடைய ஜனநாயக மாண்புப்படி, அதாவது நமக்கு கிடைத்த ஒரு பொருளை வந்து பகுத்துண்டு வாழ்வது என்பது மனிதனுடைய இயல்பான ஒரு குணம். அந்த நோக்கத்தில், அந்த உயிரிய எண்ணத்தில் வந்து அது செய்கிற ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதை தாயா பிள்ளையா இருக்கிற இந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து செய்கிறப்ப அடுத்த தலைமுறைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆரோக்கியமான முன்னெடுப்பாக கூட நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம்ல. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அழகான வார்த்தை, தாயா பிள்ளையாக வாழக்கூடிய மண். இதுதான் நம்முடைய பெருமை, நம்முடைய பாரம்பரியம். ஒரு தாய் வயிற்றில் அவ்வளோ பேரும் பிறக்க முடியாது இல்லையா? தனித்தனி தாய் வயிற்றில் பிறந்தாலும் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வோடு நம்மளாம் வாழ்கிறோம். இதை சாம்பசிவன் வீட்டு பொங்கல் வந்து ராவுத்தர் வீட்டுக்கு போவோம், ராவுத்தர் வீட்டு பிரியாணி வந்து சாம்பசிவன் வீட்டுக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சியான பரிமாற்றங்கள், அதெல்லாம் மகிழ்ச்சியான பரிமாற்றங்களை வாழ்வியலோட வந்து கை கொடுப்பாங்க. அவருக்கு ஒரு கஷ்டம்னா வந்து இவங்க கொடுப்பாங்க, இவங்க ஒரு கஷ்டம்னா அவங்க கை கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ அறியாத விஷயம் இல்லை. இப்போ நாகூர் தர்கா பார்த்தீங்கன்னா வந்து அந்த விழாவில் வந்து ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் மட்டுமே இல்லை, எல்லாருமே தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து வராங்க. வேளாங்கண்ணியுடைய திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா நடைப்பயணம் மாலை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா முழுவதும் போவாங்க. அதே போல் மகாமக திருவிழாவில் இஸ்லாமிய இளைஞருடைய, இஸ்லாமிய மக்களுடைய அந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறதுல, டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துறதுல, வரக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பதில், உணவு சமைச்சு கொடுக்குறதுல கும்பகோணம் பகுதியில் முஸ்லீம்கள் நிறைய செய்யும். நாம் வந்து பொதுவாகவே ஒவ்வொரு கிராமத்துலேயும் நகரத்துலேயும் அண்ணன் தம்பிகளாக இருக்கோம், மாமன் மச்சான்களாக இருக்கிறோம், வியாபாரத்தில் பங்காளிகளாக இருக்கிறாங்க,
ஒரு எந்த ஒரு நிகழ்வுலையும் கூட்டாக இருந்து செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயங்கள். ஆன்மீக நம்பிக்கைகளில் வேறாக இருக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு இறைவன் தான், அவரை தான் நம்புவேன், அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறார், சக்தியாக இருக்கிறார், நான் நம்புகிறேன். இது ஏன் நம்பிக்கை? பல கடவுளை நம்பக்கூடிய நம்பிக்கை உங்களுடையது, அது வேறு. இவற்றெல்லாம் கடந்த ஒரு வாழ்வியலில் நம்ம எல்லாம் சகோதரிகளாக இருக்கோம்ல, இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்ல, வக்ஃப் வாரியத்துடைய தலைமை பீடத்தில் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கணும்னு நம்ம சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஏன்னா சீக்கியர்கள் பொற்கோயில் விஷயத்த சொல்லிட்டேன், அதில் சீக்கியர்கள் தான் இருக்கணும். இது திருப்பதி கோயிலாக இருக்கட்டும் அல்லது சபரிமலை தேவஸ்தானமாக இருக்கட்டும், அங்கே இந்துக்கள் தான் இருக்கணும். நாத்திகர்களோ கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்களோ இந்து அல்லாதவர்கள் இருக்கக்கூடாது. ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளாக, வழக்கறிஞர்களாக, பணியாளர்களாக எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்கலாம்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் வக்ஃப் வாரியத்தில் இருக்கிறாங்க ஆல்ரெடி. அதனால் அந்த நல்லிணக்கமான பண்பாட்டு சிந்தனைகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் வாழ்வியலுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை. நான் உதாரணம் சொல்லிட்டேன்ல, வக்ஃப் வாரியத்தின் சார்பாக கட்டப்பட்ட கடைகளில் 50% வந்து இந்துக்கள் தான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வக்ஃப் வாரிய கல்லூரியை உதாரணத்துக்கு சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் பல இந்து சமுதாயத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள் வக்ஃப் வாரியத்துடைய இடத்தை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் லீஸுக்கு பெற்று கல்வி நிறுவனங்களெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களை கொடுக்கத்தானே செய்கிறாங்க. உதாரணத்துக்கு லயோலா கல்லூரி எவ்வளவோ சொல்லலாம் சார், பட்டியல் போட்டுக்கிட்டே போய் இருக்கலாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பிரச்சனை அது அல்ல. தலைமை பீடத்தில் 2 பேர் முஸ்லீம் அல்லாதவர் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது இது திட்டமிட்ட சதி. அந்த 2 பேர் யாராக இருக்க முடியும்? ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர் இருந்தால் எப்படி நிர்வாகம் நடத்த முடியும்? இவர்கள் வந்து சிறுபான்மை மக்களுடைய வாழ்வியலை சிதைப்பதையும் அவர்கள் அரசியல் ரீதியாக பலகீனப்படுவதையும் அவர்கள் முன்னேற்றம் அடையாமல் இருக்க வேண்டும் என்பதையும் கொள்கைகளாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனை. இந்த அச்ச உணர்வு வந்து நியாயமானது. 2 பெண்கள் நியமனத்தை ஏற்றுக்கிறீங்க. அது 2 பெண்கள் 10 பெண்களே வேணாலும் போடட்டும். நம்ம அந்த பணியில் ஈடுபாடு இருக்கணும், மிக முக்கியம். அந்த துறையின் மீது அக்கறை இருக்கணும். யாராக இருந்தாலும் போடட்டும். ஏற்கனவே இருக்கிறாங்களே, அதிமுக ஆட்சியில் ஃபதர் சீதை வந்து வக்ஃப் வாரிய சேர்மன் இருந்தாங்க. இப்போ உள்ள வக்ஃப் வாரியத்தில் 2 பெண்கள் இருக்கிறாங்க. அது 2 பெண்களை 3 பெண்களை கூட உயர்த்தட்டும், தப்பு இல்லை. அதையெல்லாம் நம்ம யாரும் மறுக்கிறா? பெண்ணுக்கு வந்து நிர்வாகத்தில், வாழ்வியலில் எல்லாவற்றிலும் பெரும்பங்கு இருக்கா இல்லையா? நம்மளும் ஒரு தாய் வயிற்றில் தானே பிறந்திருக்கிறோம். பெண்களை அடிமைகளாக வைத்திருக்கணுங்கிற சிந்தனை யாருக்கும் இல்லையே. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.